இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். மறுவரியிலேயே என்ற நிலை பெறுகிறார். எல்லாம் உணவு செய்ய என்ற எண்ணமும் நீ அழியாத எமக்குள்ளதோ ஐயா பராதரணியான ஆறுகிறார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நீங்கள் துடிப்பவர்கென்ற சுதந்திரம் பராதரணியான சுதந்திர ஆட்சி செய்கின்றோம். கோபி மரம்மா இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாரம்மா, அம்மா சொல்லுறாரம்மா. பொல்லாத கோபி மரம்மா இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாரம்மா, அம்மா சொல்லுறாரம்மா. பொல்லாத கோபி மரம்மா இருட்டினில் ஊறி எட்டுமா, அம்மா இருட்டினில் ஊறி எட்டுமா. இவர்கள் ஊருட்டும் விரட்டும் இங்கு சளிக்கட்டுமா. இருட்டினில் ஊறி எட்டுமா. இவர்கள் ஊருட்டும் விரட்டும் இங்கு சளிக்கட்டுமா. பொல்லாத கோபி மரம்மா நம் வீட்டில் உள்ள வெண்ணெய் போதாரோ, அம்மா நம் வீட்டில் உள்ள வெண்ணெய் போதாரோ. இவர்கள் ஊட்ட நாட்ட வெண்ணெய் தின்ன வேண்டுமா. இவர்கள் ஊட்ட நாட்ட வெண்ணெயை நாம் தின்ன வேண்டுமா. பொல்லாத கோபி மரம்மா இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாரம்மா. பத்தாவு கடங்கனிலி பத்தாவு கடங்கனிலி பத்து சத்தியமும் செய்வாள் என்ற ஜெகதாலி. பத்து சத்தியமும் செய்வாள் இந்த ஜெகதாலி. பொல்லாத கோபி மரம்மா இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாரம்மா.
உளமுருகி பாடுவதும் ஒரு காலில் விடவில்லையா? எங்கும் இயக்குமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பரம்பொருளுக்கு எங்கும் கண்கள் உண்டு, எங்கும் கால்கள் உண்டு, எங்கும் கரங்கள் உண்டு, எங்கும் பாதம் உண்டு, எங்கும் வால் உண்டு. சத்திய வாக்கு அஞ்சுமே பரம்பரைக்குரிய இயல்பான தன்மை. நாம் பாடுவதோ ஆடுவதோ பெரும்பாலும் ஒரு உருவத்தை வைத்து நாம் நின்று வணங்குகின்றோம். அந்த உருவமே ஏகமாக பறந்து விருந்து எங்குமாய் எங்குமாய் இல்லாமாய் நேற்றுவரை நிறைந்திருக்கிறது என்பது அப்ப உணர முடியவில்லை. இப்பொழுது எல்லாரும் வந்துவிட்டீர்கள். எல்லாருக்கும் உணர்வுபூர்வமாக நடந்திருக்கிறது. அந்த ஒன்று கண்ணியமில்லை, அந்த ஒன்றே எங்கும் நேற்றுவரை நிறைந்திருக்கிறது என்பது சத்தியமாக உணர முடியுது. உன் காதில் விளக்கலையா என்று கேட்ட கேள்வி மனம் உள்ள தன்மையினால் அந்த கேள்வி வந்தது. மனம் இல்லையானால் அந்த கேள்வி வருகிறது. எந்த குறையை நீ அறியாயோ கொண்டா ஏழையே என்பன் மனமுற்ற வேதம் நீயும் அறியாயோ. மனிதர்க்கப்பட்ட கற்பனையான எண்ணங்கள், தோஷ குணங்கள், பத்திரமான குணங்கள் இதுதான் நீ அறியாததான். எங்கே பிரிக்கப்பட்டவர்கள் அன்பு கருவில்லையா? இது கொஞ்சம் புதுதாமே. ஏன் இப்படி வராமல் இருக்கிறாய்? தந்தையிடம் ஒரு குழந்தை கெஞ்சுவது போலும், தாயிடம் ஒரு குழந்தை கெஞ்சுவது போலும். கெஞ்சி கேட்டு அம்மா கருணை காட்டம்மா என்று நம்முறை சொல்லக்கூடிய நிலை அந்த முதல் பாடல் அமைகிறது. இரண்டாவது பாடலானது இறந்து இறந்து பட்டது போதும் என்ற பெருமானே, இனி பிறவாதிருக்க மறந்த பயணிகளை கேட்டா தவறு. வினை கழிவாயே, வினை மாயாமல் மனமாக இருந்தது. அதனை கண்டிப்பாக கழிய முடியும், பக்கப்பட முடியும். திருவாரூருக்கு வரக்கூடிய பகவானை கேட்டோம்னா அதுக்கு தன்னாக கேள்வி நம்ம இருக்க முடியாது. அந்த வந்து அந்த வார்த்தை இருக்கிற தீனமான வார்த்தை. வருந்தருவாயே கேட்கிறபடி வினத்தனை கழிவாயே என்று கேட்பது அதீனமான உணர்வுபூர்வமான மனம் பக்குவப்படுத்துவதற்காக வந்த வார்த்தை. பிறந்து இறந்து பட்டது போதும் எந்த பெருமானே, இனி பிறவாதிருக்க வினைகளைவாயே பக்த பக்தர்களே. ஒரு தரம் வந்து நாமும் சொன்னால் வினைகள் பலவில்லை. யாம் ஒரு தரம் சொல்லியும் பாவம் ஏன் ஐயா இப்போது முக்கியமான ஒன்று. ஆனால் தோஷ குணங்களும் வக்ர குணங்களும் மனதில் புதிரிட்டிருப்பதனால் எத்தனை முறை பகவான் நம்ம சொன்னாலும் கண்ணீர் கசியவில்லை, உள்ள உருகவில்லை, மனம் கசகி பிடியவில்லை. பிடிந்து சொன்னால் ஒரு தரம் சொன்னால் போதும். ஆனால் அங்கு இந்த பால் வரும்போது ஒரு முறை சொன்னதுதான் அட்பாதித்தான்
கொண்டான். அவனும் விடவில்லை, இவனும் விடவில்லை. மூணாவது பாடலானது அன்னையாய் வந்து பக்தியை தந்தாய் என்ற அபிராமி. அந்த நேரம் அபிராமி அதிகமான ஒரு சம்பவம். பெரும்பாலும் ஆலயங்களுக்கு முன்னால் தீவிரமான பார்த்து லிங்கத்தை பார்த்துக்கிறான்னு மரமுறை பண்ணி விட்டுருக்கோம். அப்படி வரப்பட்டிருக்கும். பக்கத்தில் பாடமுறை இடமா இருப்பா, அப்படி ஏற்று பார்க்கிறாரு. ஏற்று பார்த்தாபடி அங்கே பக்கத்தில் இருந்தால் வீட்டு வச்சுக்கணும், இதெல்லாம் வந்துடும். பச்சைப்பட்ட இது போகிறவங்க நின்று அதை கேட்க மட்டும் இல்லை. அவர் கவர்மெண்ட் பார்த்துட்டே இருப்பார். வரதான் நிற்கிறான், பாட்டு வெள்ளம் போதுறான். கொஞ்சம் கூட நம்மகிட்ட அவருக்கு அந்த எண்ணம் நமக்கு உள்ளது அவங்க அப்படி இருக்கக்கூடாது. அந்த நேரம் வந்து மூத்திக்கிட்டா விதாம வேண்டியதை தவிர எதார்த்தம் வந்து இருக்கிறான் என்றது அது அந்த நிலை கூடலை. அதனால் இப்போ இருந்தால் எப்படி வச்சுக்கணும் வேணும். சில அந்த கண்ணீர் தண்ணி அடைந்த பார்த்தோன்னே அந்த போனம் பத்து போட்டு வேலையா இந்த நிமிஷம் இல்லையா அந்த பேர் என்ன பண்ணானே அம்பாட்டு வேண்டாம் வேண்டாம் ஆகும் அதுவும் கொடுப்பா இவங்கள்ட்ட பண்ணால் போதும் அதை கட்டு போய் வந்துடுவா. ஒரு உறுப்பினர் இங்கே ஒன்று பிடிச்சா போதும் அது தான் கூட எனக்கு வந்துடும். அதுக்காக தனிப்பட்ட முறை அங்கே போய் தேவையில்லை என்று விளைவில்லை. பெருமளுக்கு போனாலும் ஊழல் உள்ளுக்கு வந்திருப்பான், இல்லை நின்றுட்டு இருப்பான். இந்த வெளியே நான் ரொம்ப 8 நாள் நமஸ்காரம் பண்ணணும். பக்கத்தில் வந்தால் இந்த சிறிய பக்கத்தில் தான் மிச்சம் ஊற்றியிருப்பான். அவனுக்கு சொல்றது இது ராமன் இருப்பான், ஒரு சீதா இருப்பார். ராமனை மட்டும் பார்த்து உட்காந்து கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணி மனமுறை வேண்டிய விஷயம் வந்துடும். இது கொடுத்தா வாங்கணும், கொடுக்க என்ன பார்க்காது, அதுக்கு அந்த பக்கம் இல்லை. இப்படி அந்த அம்மன் மேல துவேஷம் இல்லை, அவனுக்குள்ளேயே அதை பார்த்தது. அந்த நேரத்தில் அந்த பக்குவத்தை உதவிப்படுத்த தன்மையினால அந்த போதைப்படுத்த தன்மை இருந்தது. அதனால் அந்த பிடிமானம் இல்லை. சங்கரையர் சொல்லக்கூடிய ஒரு மகாத்மா அந்த நேரம் தொடர்பு உண்டு. அவர் மூலமாக திருக்கடவுள் அபிராமிகளுக்கு ஒரு 5 நாள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் அபிராமி தாசன் பேர் வருது. அபிராமி வீட்டை உடம்புகிறார். அந்த பாடையும் பாடணும், அந்த பாடலை வீட்டில் குழந்தைகளை கொடுத்து பாடத்திருக்கணும், குழந்தைகளும் போடுறாங்க. அப்படி தொடர்பு இருந்தது. அதனால் அபிராமி பற்று அன்னைக்கு ஒரு அன்னை தான். ஆனால் அந்த அன்னைக்கு அபிராமி கருப்பத்து தான் நடக்குது. இந்த அன்னையை தான் சொல்லுவாங்க, ஊற்றி தான் சொல்கிறாங்க. அன்னையாய் வந்து சொன்னாய் எந்த அபிராமி, கர்ணனாய் வந்து கருணை கொண்டாய் கவர்ந்து பண்ணனே. அவளை பார்த்தாலும் அவளுக்குள்ள அந்த கண்ணனை தான் பார்க்க முடியாத வேறு எதுவும் படுத்தவும் அதை அந்த ஒன்றுக்குள்ளே ரெண்டு தன்மையினால அந்த கண்ணுகள் மாத்திரம் ஈடுபாடு அதிகமான ஈடுபாடு உண்டு. சரி மன்னிக்கணும், கண்ணன் பக்தன் அதான் சொல்ல நினைக்க வேண்டாம். எந்த இரவு வந்தால் நித்திரம் பண்ணாலும் சரி, 2 இரவு அவசியம் கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது இருந்து வர போகிறான். எல்லாத்துக்கும் ஒரு 2 பேர் இருக்கு. இன்னொரு தேவி இழுத்து அழுத்தோம் எழுதன் அன்னையே, கருணை கொண்டு குருவாய் வந்தாய் மௌன பேசுகிறேன். இங்கே அன்னையவும் சத்துகள் வராது. பிறகு எடுத்து வந்து போச்சியா இத்தனை கருத்துலாம் போகிறது, போக வேண்டியது வர வேண்டியது, போக வேண்டியது வர வேண்டியது, இப்படி ஜென்மா எடுத்து ஏதாவது கொட்டாலும் போடாதா? இப்படி என்ன ஒரு ஏன் பண்ண புரியாது? எல்லாரும் கேட்கலாம், ஒன்றும் கொடுக்க மாட்டேங்க, கண்ணீர் வர மாட்டேங்க. ஏன் கண்ணீர் வராது? வீணாக நினைச்சு பார்த்தா கண்ணீர் வராதா? எத்தனை ஜென்மா இருக்கிறோம், 1 2
மாட்டோமே. என்ன போது இந்த மாதிரி நிறைவேற வேண்டாமா? அப்போ அது மனம் உருனா தான் முடியும். உருனா தான் நம்ம பக்குவப்படும். பக்குவப்படம் வந்தாலே மனம் சாம்பலாக முடியும். குருவாய் வந்தாய் மௌன கேட்டீங்களே, குரு மேலே ஏற்பட்ட ஒரு பிடிமானம் டைலாக்கள் அதை வைத்துக் கொண்டு அடுத்த வார்த்தை இருக்கிறதுனா காம 6 குணங்கள். காம குரோத லோகம் மோகம் முதல் மோச்சரியம் சொல்லப்பட்ட 6 குணங்கள். காம குரோத லோக மோகம் அழுத்தி அருள்மோகம் அது ஒன்றாக முடியும். ஜெகத்தை பார்த்த தன்மையினால், அது ஆசைப்பட்ட தன்மையினால், தேவையை வெற்றி கொண்ட தன்மையினால் வந்த அவஸ்தை அதுதான் நிறைவேற்றணும். அந்த கௌரவங்களை முன்னாடி யாராவது குறைக்க முடியாது, அழைக்க முடியாது. காம குரோத லோக மோகம் முதல் எழுப்பாகி கற்பனையான இந்த ஜெகத்தை இல்லாமல் செய்ய வேண்டாம். இல்லாமல் அழைத்துவிட சொல்லுதை ஜெகத்தை இல்லாமல் செய்ய சொல்லுதை மாற்ற முடியுமே, அது கொஞ்சம் விளையாட முடியுமே. கற்பனையான ஜகத்தை மாற்றிட கருணை விரிவாகி எப்படி மாற்றணும்? கண்துயில் கனவில் கண் கண்ட காட்சி. கனவில் கண்ட காட்சி பகலில்லை. பகல் கண்ட காட்சியும் ஒரு நேரம் இருக்குது, மறு நேரம் மறைந்து போகுது. இந்த கனவு கனவு ஒன்றாக சொல்ல ரெண்டாயிரமே இருக்கு. அப்படி கனவில் கண்ட காட்சியோட உடனே இப்போ மறந்துடுவே, அதிகமான ஈடுபாடு வைக்க மாட்டேங்கிறவே, லட்சியம் விட்டுருதவே. அப்படியே அவளை சொல்ல முடியல. கண்வியல் கலையில் கண்கண்ட காட்சியாய் மாற்றி மறந்திட மறக்கச்சி உணர முடியும். வருவாய் கருணை கடலில் கருணையம்னா கருணை. எத்தனை எண்ணெய், எத்தனை தந்தை, எத்தனை மக்களையா எண்ணி எண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள புரியுமா? உங்களுக்கு இருக்காது. இத்தனை குழந்தையாக இருக்கு, இத்தனை பேருக்கு மகனாக இருந்திருக்கோம், மகளாக இருந்திருக்கோம், இத்தனை கணவனாக இருந்திருக்கிறோம், மனைவியாக இருக்கிறோம். எத்தனை எண்ணெய், எத்தனை தந்தை, எத்தனை மக்களையா அத்தனை பிறவையும் எடுத்து அறுத்து விட்டோம். அந்த சரிப்பு அது சரிப்பாகணும். சரிப்பு என்பது நிறைவு, போதும் போதுங்கிறது நிறைவு. அத்தனை பிறவையும் எடுத்து அறுத்தோம் போதும் போதும் ஐயா. பெண்களை நினைத்து கண்களை பிறந்து கருப்புடி சென்றோமே. கருத்துக்கே உரிய தன்மை. பெரும்பாலும் ஆண்களுக்கு அவர்கள் பெண்களுடைய தோற்றத்தை பார்த்தவனும் உண்டாகும். பட்டத்தை பட்டு சொல்வார், கறந்த இடத்தில் நோக்கிலே கண், கறந்த இடத்தில் நோக்கிலே கண், பிறந்த இடத்தில் நோக்கிலே மனம் குறிப்பார். அற்புதமான பாடகம். ஆனால் இருக்காது கூட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எப்படி சுத்திட்டு இந்த விட்டு பூச்சியை எப்படி விளக்கு சுத்திக்கிட்டு வந்து விழுந்து கறி போதோ அப்படி கருவியை வேளாக்கு வேண்டி வேண்டும். அதனால அந்த வார்த்தை சொன்னான், கண்களை நினைத்து கண்களை இழந்து கருப்புடி சென்றோமே. கண்களில் நிறைந்த குருவாய் வந்து கருணை கொண்டாரு. அப்படி எடுத்த தடுக்கி விழுந்த விழுந்துவிடாதபடி காப்பாற்றி கொண்டார். அந்த நேரத்திலே பெரும்பாலும் காலம் திருப்படி தான் போச்சு. அதை பற்றி இல்லை, புத்தகம் படிச்சிருக்கலாம். திருமணம் பண்ணி கூட 3 வருஷம் கூட நான் ஒரு பக்கத்தையே போகிறது இல்லை, தஞ்சை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அதுவும் அதுக்கு பகவானே அந்த இருந்தால் தன்மையினால அந்த குழந்தை பகவான் தன்மையினால ஏற்றுக்கொண்டது.
இல்லாட்டி சமாளிக்க முடியாது. இது வந்து அந்த காரணம் எனக்கு வராமல் பிரபுடைய கருணை காரணம். பொன்பொருள் ஆசிரியம் பூவிய தேசமும் பொன்னாசை காமபாத்திரம் இவங்க அதிக சொல்றது பணம் பெறும். பொன்பொருள் ஆசிரியம் பூவிய தேசமும் போற்ற அருள்வாயை பொருந்தா விலையும் அறியாத குணமும் அகற்றிட அருள்வாயை. மனம் வேண்டித்தானே பணங்கள்லாம் வித்தியாகுது. குண வித்தியாசம் வினை வித்தியாகுது. இந்த மனமோ பணமோ வினையோ மூணையும் பதப்படுத்த முடியுமே இருந்தாலே அழிக்க முடியாது. பக்குப்படுத்த முடியுமே. இன்னும் உலகத்தானே உரி இயக்கத்தானே உரிமையின்றி உரி வந்ததால் அவசியம் முடியும். பொன்முருளாசையும் பூவைய தேசமும் பொற்கிடச் செய்வாழ்ச்சி பொருந்தாத நிலையும் அறியாத குணமும் இழச்சிடார்கள். இந்த மனதின் நிலையில் மனிதனால் தோன்றிய விலையை அறிவித்துக் கொண்ட விதியின் சதியும் தெரியாதா? மனம் எப்படி ஈடுபடுகிறது? மனதால் தெரிய விதி எப்படி நடத்துகிறது? இந்த ஆட்டப்பாட்டம் அது தேவை இருக்கும். தெரிந்து கொண்டு போராமல் இல்லையே. மனதின் நிலையும் விதியின் சதியும் ஆகவே மனதற்ற நிலையும் உனக்கு ஆஜாத நிலை, உனக்கு அழிந்த நிலைகள், உனக்கு ஆஜாத நிலை, மனதற்ற நிலையும் உனது உணர்வுற்ற செயலும் எண்ணக்கூடிய எண்ணமானது உணர்வு அடங்கணும். செயல் உணர்வு தன்படி வெளியே போகும். செயல் உணர்வு சம்பந்தப்பட்டிலும் வாராது இருந்தால் இது முதல் கணக்காகுமா? செய்தலை காப்பது, அருளோடு பார்ப்பது. தாய்ப்பது செல்வான கலந்தானே இப்போ தாய்தானே இப்படியே பரமாக இருக்கிறார். இல்லையே செஞ்சு கண்டு தெரியாது. இஞ்சி கேட்டால் அவசியம் கிடைக்கும், அவசியம் நடக்கும். தாய்தான் மறந்தால் சேவி வாழ்வோம் அன்னையை அறியாயோ. அன்னையாய் வந்தாய், தந்தையாய் நின்றாய், அனைத்து மகனாயே. இந்த மந்தமதியால் அறியாது பிரகாரம் தெரியாதபடி கிட்டத்தட்ட தூங்கி நாட்டில் கடையேறும். ஆனால் சிந்தி தெளிந்த பிரகுருவானாய் உணர்வு நந்தாயே. என்ன நந்தாய், என்ன கருணா, என்ன குருநாதா வருகிறான். சத்குருநாதா சத்திய சுதுபா வினை கழிவாயே. வினை பதப்படுத்த நாசம் பண்ணேன். சத்குருநாதா அக்குருவாரியா மனமுறை அழிப்பாயே. உங்களது அறிவு சத்குருநாதா ஏ பரம்பொருளே சாந்தி அருள்வாயே. சாந்தி உள்ள உருகி வேண்டது பக்குப்பட உள்ளத்தில் முந்தைய சொல்லக்கூடிய அந்த சத்தியவாதமும் அந்த சமநிலைப்படும். அவர் சொல்லக்கூடிய பெருமாற்றம் இருந்து கொண்டு சொல்றால் சொல்றால், சத்குருவா இருந்து கொண்டு பிரமாணம் சொல்றால், சர்வப்படுத்த மாதிரி கேட்டுக்கொண்டு நீங்கள் பகவானுடைய வாக்கை நம்பிக்கைகளை கலந்து கொண்டமானால் மனம் பக்குப்பட்டு உணர்ந்து
வந்தால் சிரமமாக மாறும். நாராயணா மனத்தில் நீருந்து தேசெடுத்துகின்றாய். யார் மனத்தில் நீருந்து தேசெடுத்துகின்றாய். யார் உயிர்க்குள் நீ நுழைந்து குழலிசைக்கின்றாய். யார் உயிர்க்குள் நீ நுழைந்து குழலிசைக்கின்றாய். யார் மனத்தில் நீருந்து தேசெடுத்துகின்றாய். யார் முனைந்த மாலைக்காக ஓலசைக்கின்றாய். யார் முனைந்த மாலைக்காக ஓலசைக்கின்றாய். யார் விரித்த குழல் முடிக்க போர் நடத்துகின்றாய். யார் விரித்த குழல் முடிக்க போர் நடத்துகின்றாய். யார் முனைந்த மாலைக்காக ஓலசைக்கின்றாய். யார் விரித்த குழல் முடிக்க போர் நடத்துகின்றாய். எங்கிருந்தோ பாஞ்சஜன்யம்
நினைப்பை ஏன் விதைக்கின்றாய் எம்மை ஏன் வதைக்கின்றாய் இங்கெமக்குள் உன் நினைப்பை ஏன் விதைக்கின்றாய் எம்மை ஏன் வதைக்கின்றாய் யார் மனத்தில் நீருந்து தேசெலுத்துகின்றாய் யார் உயிர்க்குள் நீ நுழைந்து குழலி செய்கின்றாய் நீ நடத்தும் நாடகத்தில் நாங்கள் நடிக்கின்றோம் நீ நடத்தும் நாடகத்தில் நாங்கள் நடிக்கின்றோம் நீயற்கும் கருவியாக வரத் துடிக்கின்றோம் நீயற்கும் கருவியாக நாங்கள் இயங்குகின்றோம் நீ நடத்தும் நாடகத்தில் நாங்கள் நடிக்கின்றோம் நீயற்கும் கருவியாக நாங்கள் இயங்குகின்றோம் நீயும் நாங்களும் வேறு வேறா கண்ணா 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 நீயும் நாங்களும் வேறு வேறா கூறுவாய் கண்ணா நீயும் நாங்களும் வேறு வேறா கூறுவாய் கண்ணா நீ எங்கள் உள்ளில் உன்னிருப்பை உணர்த்துவாய் கண்ணா உணர்த்துவாய் கண்ணா எங்கள் உள்ளில் உன்னிருப்பை உணர்த்துவாய் கண்ணா உணர்த்துவாய் கண்ணா யார் மனத்தில் நீருந்து தேசெலுத்துகின்றாய் யார் மனத்தில் நீருந்து தேசெலுத்துகின்றாய் யார் உயிர்க்குள் நீ நுழைந்து குழலி செய்கின்றாய் யார் உயிர்க்குள் நீ நுழைந்து குழலி செய்கின்றாய் गुरुदेव नमस्कार। Jai Ram, Jai Ram, Jai Jai Ram, Jai Jai Ram, Jai Jai Ram, Jai Jai Ram.
Ram Jai Ram Jai Jai Ram Om Shri Ram Jai Ram Jai Jai Ram Om Shri Ram Jai Ram Jai Jai Ram Om Shri Ram Jai Jai Ram Om Shri Ram Jai Ram Jai Jai Ram Shri Ram Jai Ram Jai Jai Ram Om Shri Ram Jai Ram Jai Jai Ram Om Shri Ram Jai Ram Jai Jai Ram Om Shri Ram Jai Ram Jai Jai Ram सद्गुरुनाथ महाराज की जय எல்லாம் நீயே எங்குமே எங்கும் நீயே எல்லாம் நீயே எங்குமே எங்கும் நீயே கண்கண்ட தெய்வம் நீயே கரையேற்றி விட்டாய் நீயே கண்கண்ட தெய்வம் நீயே கரையேற்றி விட்டாய் நீயே உரிய கடினமையா புரிந்து கொண்டால் உள்ளபடி உரிய கடினமையா புரிந்து கொண்டால் உள்ளபடி எடுப்பார் கை குழந்தையாம் அவர் எல்லாமாயிருப்பார் ஐயா நாம் வணங்கும் தெய்வம் ஐயாம் நம்ம குருநாதர் ஐயா எல்லாம் நீயே எங்குமே எங்கும் நீயே எல்லாம் நீயே எங்கும் எங்கும் நீயே கண்கண்ட தெய்வம் நீயே கரையேற்றி விட்டாய் நீயே கண்கண்ட தெய்வம் நீயே கரையேற்றி விட்டாய் நீயே எல்லாம் நீயே எங்கும் ஏதிலும் நீயே எல்லாம் நீயே எங்கும் ஏதிலும் நீயே கண்கண்ட தெய்வம் நீயே கரையேற்றி விட்டாய் நீயே கண்கண்ட தெய்வம் நீயே கரையேற்றி விட்டாய் நீயே கொடுத்தாலும் போறாரா என் மனமானது திட உறுதியோடு வைராக்கியத்தோடு சர்வார்ப்பணம் பண்ணிவிட்டதானால் லோகமயத்தின் திருஷ்டியை தானே வீட்டுக்கு மேலே கொண்டு வரும். அந்த மேலே எழுக்கும்போது களிமண்ணா மாறி போகும். அந்த நிலையில் இந்த மனதுக்கு ஆட்டப்பாட்டம் ஒன்றும் இருக்காது. எங்க பார்த்தாலும் உங்களுக்கு 14 தான் தெரியும், வேற இன்னார் என்ன வடிவம் கண்டிப்பாக தெரியாது. அந்த அளவுக்கு அந்த லோகமை எடுக்கும்போது தான் அந்த மனதுக்கு செயலற்று போகுது. அப்போ மனமானது எல்லாம் நீயே அர்ப்பணம் பண்ணும்போது தான் அந்த லோகமை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகுது. ஒரு உண்டாச்சுன்னா இழுத்துச்சுன்னா அப்புறம் அண்டத்துக்கு போயிடும். எல்லாமே எல்லாம் ஜடசுத்தமாகி போகும். அந்த நேரத்தில் எந்த காட்சியும் இருக்காது, எந்த நிகழ்ச்சியும் இருக்காது, கட்டாமல் இருக்க மாட்டான், எதுவும் இருக்காது, இருக்கப்பட்ட ஒன்றா இருக்க முடியும். அந்த ஒன்றாக நாம் இருப்போம். நமக்கு அந்நியமாக இல்லா தன்மையினால சொல்வதற்கோ கேட்பதற்கோ விளக்குவதற்கோ நமக்கு அந்நியமாக இருக்காது. நாம இருப்போம். அது ஒரே ஆனந்தமயம். இயக்கம் இப்படி இருக்கும்போது ஜீவராய்க்கப்பட்ட நாம் பக்தி நிலையில பகவானை சார்ந்து முழுமையாக நம்பி ஜெகன்சக்தி விளையாண்டது போதும். மேலும் எந்தெந்த பொருளானாலும் சரி, இதை கொடுப்பது காத்து கொண்டிருக்கிறாய். நீ எதை கொடுக்கிறாயோ அதை மாத்திரம் யாம் புசிப்போம். இது அளவுக்கு அதிகமான தேவையில்லை. வருவதை ஏற்றுக்கொள்கிறோம், நடப்பதை ஏற்றுக்கொள்கிறோம். இது போதும் தேவா என்று பகவானிடம் முன்னாக விட்ட நிலையில் அவன் கொடுப்பதை மற்றும் மாத்திரம் ஏற்றுக்கொண்டு இருப்பதிலும் கிடைப்பதிலும் எடுப்பதிலும் போன திருப்தி கொண்டால் பகவானும் கருணையோடு, அது இறை கருணைன்னு சொல்லலாம், மாயாவின் உதவியினால் நமக்கு அப்போதைக்கப்போ தேவையை மாத்திரம் கொடுக்குறான், நடப்பதை மாத்திரம் நடக்க வைக்கிறான். ஒரு அதிகப்படியான விடும் வராது, இயக்கமும் இருக்காது, இந்த மயக்கம் வராது. இந்த 3 இல்லாதன்மையினால எப்ப மனம் அன்பு, கருணை, பொறுமை, பணிவு இந்த ஏகுணமாக இருக்கக்கூடிய சத்துவனத்தோடு
சாந்தியாகும். மனம் சாந்தியான தன்மையினால் மனம் உதறுகிறது. அங்கு சத்குரு கொடுக்கப்பட்ட பிரம்ம படத்தின் அதீத அந்த மகா வாக்கியத்தினால் எல்லாம் சர்வநாசமாகி எல்லாம் சாம்பலா போய்விடுகிறது. நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கிரியை சொல்லக்கூடிய கடமை என்பது குடும்பத்தை காப்பாற்றுவதல்ல, தொழிலில் அதிகமான நாட்டம் சொல்வதல்ல, பொன்பொருள் போகம் அல்ல, உறவு சுத்தம் அல்ல. எல்லாம் ஒருவன் செயலே, எல்லாம் ஒருவன் பொருளே என்று அவனோடு ஐக்கியமாவதுதான் நமக்கு சாதனை. இந்த மூணே வார்த்தை உனக்கு கிடைப்பதிலும் இருப்பதிலும் நடப்பதிலும் இது போதும். இது முடித்து கொண்டு என்னை பரத்தோடு ஐக்கியமாவதற்கு என்ன உண்டு அது காரியத்தை பண்ணு, இங்கே ஜெகத்தின் விளையாட்டு போதும் என்று பூர்ணத்தை வெறுக்கக்கூடாது, விரக்தியாகக்கூடாது. பூர்ண நிறைவோடு பகவான் வேண்டது பண்ணினால் அவசியம் நிறைவேறும். அதை கூட இதை கூட கேட்டாதான் நமக்கு மாட்டிக்கிறோமே தவிர நடந்தது இருக்கிறது பார்க்கறது எல்லாம் போரும் பிரபோங்கிற மாதிரி விட்டதே ஒன்றுமே அவன் தொடராது. அது கேள்வியும் ஆகாது, பூர்ண நிறைவாகவும் அது. நிறைவான நிலையில் இயல்பாகவே எல்லா காரணம் தானே நடைபெறும். அப்புறம் அவனுடைய பயிற்சி முயற்சி எதுவும் இடவே இல்லை. எந்த நாடையும் சும்மாவே சுகமாகவே இருக்க முடியும். பிற ஜீவர்களை பார்க்கும்போது மனம் தடுவார்வது காரணம் உள்ளவருக்கும் குற்றம் குறையை தவிர அவருடைய குற்றம் குறை தோஷம் இல்லவே இல்லை. உன்னிடம் இருக்கிறது பிற ஜீவன மரம் வெளிப்பாடாகிறது. உன்னை கட்டுப்பாடு பண்ணி பிரச்சனை கண்டிக்காமலும் கண்டுகொள்ளாமலும் விரோதிக்காமலும் இதோடு உதவுகிறாயோ அந்த அளவுக்கு அந்த ஜீவனால் உங்களுக்கு உபத்திரம் கண்டிப்பாக இருக்காது. முக்கவனத்தால்தான் பெரும்பாலும் நம்முடைய மனமான சிதறிக்கப்படுது. முக்கவனம் மாத்திரம் இல்லாமல் தான் போதும். ஒரு நிலை ரொம்ப நிதானமாக இருக்கும், ரொம்ப பொறுமையாக இருக்கும், சாந்தியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில் இப்படி எளிமையாகவும் இனிமையாகவும் வாழ பழகிக்கொள்ளும் போது, முக்கவனம் இல்லாமல் பழகிக்கொள்ளும் போது மாயா உன்னை கண்காணிக்கும். கண்காணிக்கும் தன்மையினால் இந்த ஜீவன உலகத்தில் எதுவும் ஒட்ட மாட்டேங்கிறான். சொந்த பந்த பார்த்து பிழைப்பிலையோ பண்பொருள் போகத்திலேயோ வேறு நம்முடைய சுற்ற ஒட்ட மாட்டேங்கிறான். அப்போ இவன் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன் என்று தன்படியே மேலே இவனை தூக்கி விட்டு வந்தேன். இங்கே இருக்க தகுதியற்றவன் என்று இயல்பாக கொண்டு வரும்போது அங்கே அவன் அர்த்தத்துக்கு போட்டு பகவான் தான் இருக்கிறான். இது என்னைக்கு கைவிடுதோ அந்த நாளே அவன் கைவிட்டு தூக்கிறான் ஒன்று. அப்போ அவனுடைய முயற்சி இந்த ஆரம்பத்தில் தான் இந்த கடினமான முயற்சியாக தெரியும். அதுவும் அவன் கிருபையினால ரொம்ப இலகுவாகவும் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப இயல்பாகவும் முடிஞ்சு போகும். இப்போ முடிஞ்சு போச்சுன்னா உனக்கு வேறு வேலை இல்லவே இல்லை. வந்த காலத்துக்கு முடிச்ச வேலை ஆகி போச்சு. எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. இந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை விட்டு நீங்கள் வெறுங்கிறதுக்கு வந்தால் முயற்சி பண்ணுறியோ அந்த ஒருங்குவது என்பது முற்கவனம் இல்லாமல் இருந்தால் அந்த சாதனையை முற்று பெறும். அவசியம் ஜீவத்திற்குரிய பக்குவத்துக்கு ஏற்றவன் ஆகிவிடுவாங்க. நேற்றான் பார்த்தோம். அந்த ஊர் இந்த ஊர்னு பார்க்கக்கூடாது, வெளிநாட்டு பார்க்கக்கூடாது. அந்த நாட்டுக்காரங்க இந்த நாட்டுக்காரங்க இங்கே மதுரைக்காரங்க அண்ணாமலை விடுவாங்க, இங்கே சென்னை விடுவாங்க, இங்கே பவனாசு விடுவாங்க, இங்கே தூத்துக்குடி விடுவாங்க. இந்த பேர் அந்த இலாக்கில் ஒரே மண் தானே, திருப்பூர் எல்லாருமே ஒரே மண் பொம்மை தானே, என்ன பேரம் இருக்குது இதில் என்ன பார்க்குறது? நம்ம திரும்ப ஒட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன நீங்கள் எங்கேயோ ஒட்டிருக்கீங்க, உங்களை எங்கே விளையாடுறீங்க? பிறகு அந்த பேர் எதுக்கு? தன்னிலேருந்து திருமண கப்பை பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கீங்க.
விபூதி அது கொஞ்சம் மாதிரி தெரியும். இதை பார்த்த உடனே படிச்சுன்னு என் பாலியத்தை எப்படி போட்டு அதை அனுபவிச்சானோ அந்த அளவு வந்தாங்களேன்னு இதெல்லாம் சாயந்தரம் அதிகமா போட்டு போறாங்க. சொல்லிட்டீங்களா இப்ப பட்டெல்லாம் அப்படி பார்த்துறாங்க எல்லாம் நாம் போட்டு போறாங்க. பட்டையெல்லாம் நாம மாறிட்டு போகுது. திருவடி பார்க்கும்போது நாமும் திருவடி 2 திருவடியும் அதில் உள்ள ஒளிப்படமும் அந்த சிவப்புங்கிறது சக்தின்னு சொன்னதுதான் உங்களுடைய வார்த்தைக்கு ஒத்து வரும். இந்த திருவடி வைக்கும்போது திருவடி மத்தியில் ஒளிப்படம்பு உண்டு. ஒளிப்படம்பு கண்ட ஜோதி, அதண்ட ஜோதி இல்லை, கண்ட ஜோதி தான் அந்த இடத்தில் இருக்கப்பட்டது. கொஞ்சம் ஜோதி மேம் ஆகுங்கிற மாதிரி எப்படி வச்சுருந்தாங்க அந்த திருமணம் விடுதல். இது எல்லாமே இல்லை இல்லை இல்லைன்னு எதுவும் சர்வநாசம் பண்ணக்கூடியது பசுமை எழுவது. ஒன்றுக்குள்ள மிக ரெண்டுமே இருக்கும், அதீதமானது தான். இப்படி இட்டாலும் சரி இப்படி இட்டாலும் சரி ரொம்ப அதீதமானது. அப்படிலாம் பெருமனே வெற்றியாக இருக்கிறது நீங்கள் செய்த தோஷம். நம்ம அன்பர்கிட்ட யாரும் நம்ம இல்லவே இல்லை, ஆண்கிட்ட இல்லை, பெண்கிட்ட இல்லை. ஏதாவது குங்குமமாக செஞ்சுக்கிறாங்க, அது மாதிரி பல்லையாக செஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக அது இல்லாதபடி நம்ம பெண்களும் கிடையாது, ஆண்களும் கிடையாது. இந்த 2-3 நாள் இந்த திருமணத்தை இன்னைக்கு புதுசாக போட்டுருக்காங்க. வந்து விலக பிரசித்தி பெற்றேன். நாளைக்கு எனக்கு பொம்மை போட்டு போனேன்னா எல்லாரும் போட இங்க மட்டும் தான் டெல்லி வரைக்கும் தான், அப் டு டெல்லி வரைக்கும். நாமெல்லாம் கடந்தெங்கும் நிறைவாய் மெட்ராஸ் போயிட்டு போட்டு போனேன், அவ்வளவுதான். எல்லாரும் மாறிடுவாங்க. எல்லாரும் இப்படி ரெண்டு பண்ண சொல்ல மாட்டாங்க. அதிகமா போயிட்டானே நம்மளும் மேலே வருவாங்க. ஒரு ஸ்டுடியோலாம் மூட வேண்டியது. ஸ்டுடியோலாம்
निरंतर भक्ति में गमन करना चाहता है।
demand every time because I have not lost myself. Still I am there. My life I have not given. So it's not your responsibility. It's up to you. Please, 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 please. If you need me, तो अपने रंग में मुझे रंग लीजिए. हरि बोल, हरि बोल, हरि எல்லாமே குருதேவா